இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள 24 தமிழக மீனவர்களையும் அவர்களின் முக்கிய வாழ்வாதாரமாக விளங்கும் 75 மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு விடுவிக்காமல் இருப்பதற்கு தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் திறந்த வெளியில் மழையினாலும் காற்றினாலும் சேதமடைந்து வரும் தமிழக மீனவர்களின் படகுகளை பாதுகாத்திடும் வகையில் இலங்கை அரசுக்கு அறிவுறுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த சில மாதங்களாக இலங்கை கடற்படையினரின் அராஜக மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் காரணமாக தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் தற்போது கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பாக் நீரிணையில் தங்களது பாரம்பரிய கடல் பகுதியில் அமைதியான முறையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் தமிழக மீனவர்களை பல்வேறு சம்பவங்களில் இலங்கை கடற்படை துன்புறுத்தி கைது செய்யும் சம்பவங்கள் குறித்தும், சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் படகுகளை விடுவிக்காமல் கெடுநோக்கத்துடன் இலங்கை அரசு செயல்பட்டு வருவது தொடர்பாகவும் புரட்சித் தலைவி அம்மா பிரதமருக்கு ஏற்கனவே பலமுறை கடிதங்கள் எழுதியிருப்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாக் நீரிணையில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும், வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்தே இந்தியாவின் ஒரு பகுதியாக விளங்கிய கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசின் உறுதியான கொள்கையை மீண்டும் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு தொடர்பாக 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் இலங்கை அரசுடன் இந்தியா செய்து கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டதல்ல என்பதை மிகவும் தெளிவாகவும் சட்டப்பூர்வமாகவும் உச்சநீதிமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா சார்பிலும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் ஏற்கனவே வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. எனவே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையுடனான சர்வதேச கடல் எல்லையை முடிந்து போன விவகாரமாக மத்திய அரசு கருதக்கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்தில் இலங்கை கடற்படையால் பிடித்துச் செல்லப்பட்ட 24 தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரியிருந்ததாகவும், ஆனால் அவர்கள் தொடர்ந்து இலங்கை அரசின் காவலிலேயே இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடற்படை கடந்த மே மாதத்திற்கு பின்னர் தமிழக மீனவர்களிடமிருந்து கைப்பற்றிய 75 படகுகள் தற்போது இலங்கையில் பராமரிப்பின்றி சேதமடைந்து வருகின்றன. இலங்கை அரசு வேண்டுமென்றே தீய நோக்கத்துடன் இந்த படகுகளை விடுவிக்காமல் கடுமையான போக்கை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக படகுகள் விடுவிக்கப்படாததால் மீனவர்களின் குடும்பங்கள் சொல்லொணா துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாக மீனவர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் தீபாவளி பண்டிகை மீனவர் குடும்பங்களுக்கு களையிழந்ததாகவும் உற்சாகம் இல்லாததாகவுமே இருக்கும். படகுகளை விடுவிக்குமாறு மத்திய அரசிடம் உடனடியாக வலியுறுத்துமாறு மீனவர் சங்கங்கள் தன்னிடம் கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ளதால் திறந்த வெளியில் பராமரிப்பின்றி வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் மழை காற்று காரணமாக சரி செய்ய முடியாத அளவுக்கு சேதத்திற்கு உள்ளாகும் என்ற மீனவர் சங்கங்களின் அச்சம் நியாயமானதே என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த படகுகள் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாததாலும் போதிய வகையில் பராமரிக்கப்படாததாலும் பழுதடைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பருவமழையின் போது அதிக வேகத்தில் வீசும் காற்று காரணமாக மோசமான நிலையில் வைக்கப்பட்டுள்ள இந்த படகுகள் மீண்டும் செப்பனிடப்பட முடியாத அளவுக்கு சீர்குலைந்து போகும் என்று முதலமைச்சர் அச்சம் தெரிவித்துள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு பிரதமர் உடனடியாக உத்தரவு பிறப்பித்து 75 படகுகளையும் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துமாறு இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இலங்கை வசம் உள்ள இந்த படகுகளை உடனடியாக விடுவிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தமிழக மீனவர்கள் வருவாய் ஈட்டுவதற்கு ஒரே அத்தியாவசிய சாதனமான இந்த படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் மீனவர்களின் குடும்பத்தினர் பெரும் வருவாய் இழப்புக்கு ஆளாகியுள்ளனர். பல மீனவ குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு தவித்து வருகின்றனர். எனவே பிரதமர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு தமிழக மீனவர்களின் 75 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.